Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிலேருந்து எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்டிஎஸ் அப்படிங்கிறது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நான் 10th பாஸ், எனக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. இதுக்கு அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமை பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே எழுதிக்கலாம். ப்ளஸ் எக்ஸாம் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்தளவுக்குலாம் டஃப் இல்லை. நீங்கள் இன்னிலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கூட அக்டோபர் நவம்பரில் தான் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க டென்டேட்டிவாக. ஸோ இன்னும் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் முழுசாக 3 மாதம் இருக்குது. நீங்கள் இந்த 3 months நீங்கள் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன், என்னென்ன சிலபஸ், யார் யாரெல்லாம் எழுதலாம், எப்படி படிக்கணும், எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான எந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்ட் ஹவால்தார். ஹவால்தார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி அந்த மாதிரியான ஒரு போஸ்ட் தான். ஸோ இது ரெண்டுக்குமே வேகன்சி இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு அதுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா வில்லிங் கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் அதுக்கு நோ கொடுத்துடலாம். ஏன்னா ஹவால்தார் போஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், நம்ம அதுவும் கிளியர் பண்ணணும். பட் எம்டிஎஸ்க்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் எதுவும் கிடையாது. லாஸ்ட் டேட் 31/7 நம்ம அப்ளை பண்ணணும், அதாவது ஜூலை கடைசிக்குள்ளே அப்ளை பண்ணணும். எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிங்கன்னா அக்டோபர் டு நவம்பர் டென்டேட்டிவ்லி இன்னும் அவங்க அக்யூரேட்டாக சொல்லலை. ஸோ அது நமக்கு ஃபர்தராக நோட்டிஃபை பண்ணுவாங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்ட் ஹவால்தார். எவ்வளோ வேகன்சிங்க இருக்குது, எவ்வளோ வேகன்சி ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எம்டிஎஸ்க்கு 4887 வேகன்சி இருக்குது, ஹவால்தாருக்கு 3439 வேகன்சி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 8000க்கும் மேலே வேகன்சி இருக்குது. அதில் என்னென்ன கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேகன்சி, ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு, ஓபிசி கேண்டிடேட்ஸ், ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே ரிசர்வேஷனும் இருக்குது. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இங்கே ரெக்ரூட் பண்ணுறாங்க. இப்போ நான் 18 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பட் என்னோட ஏஜ் வந்து 25 இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 27 இருக்குனாலும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா அதில் 2 கேட்டகரியாக நமக்கு வேகன்சி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த 18 to 25 years என்னென்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். அதே நீங்கள் 26 years அப்படிங்கிறவங்க நீங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு வர மாட்டீங்க, செகண்ட் கேட்டகரி மட்டும். அதாவது இப்போ எனக்கு 25 வயசு அப்படின்னா நான் வந்து இருக்கிற எல்லா வேகன்சிக்கு எலிஜிபிள், மெரிட் பேஸில் நமக்கு வேகன்சி ஃபில் பண்ணிட்டு வருவாங்க. பட் அதுவே எனக்கு இப்போ 26 years ஆயிடுச்சு, 27 years அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த 18 to 25 years போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. அந்த 18 to 27 years போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்ன போஸ்ட் இருக்கோ அதில் எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நம்ம எலிஜிபிள். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது மேலே கொடுத்துருக்குறது ஜென்ரல் எல்லாத்துக்கும். அது போக நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 5 years உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 years இருக்குது. பிடபிள்யூடி அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு 10 yearsம், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 13 yearsம், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 15 yearsம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன், அதாவது மெயின் பார்த்தீங்கன்னா ஏஜ். இப்போது நம்ம ஏஜ் அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய 10th மார்க் ஷீட் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் நம்மளுடைய எஸ்எஸ்சி வெப்சைட்டில். ஸோ அதில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் அது ஏஜ் கால்குலேட் பண்ணோம். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணுறப்போ நம்ம ஏஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலோ இல்லை ஏஜ் லிமிட்டை விட எக்ஸீடாக இருந்தாலோ நம்ம எலிஜிபிள் கிடையாது, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிரும். ஸோ இல்லை நான் என்னோட ஏஜ் அது இல்லை, எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் தப்பாக போட்டிருக்காங்க மார்க் ஷீட்டில் அப்படின்னாலும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை மார்க் ஷீட்டில் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க அந்த டேட் ஆஃப் பர்த்தை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ரிசர்வேஷன். இப்போ நான் ரிசர்வேஷனில் இருக்கேன், பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்போம். ஸோ நான் அதை வச்சு தான் ரிசர்வேஷன் அப்ளை பண்ணுவோம். பட் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க, அது வந்து கரெக்டாக வேலிடிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு அக்டோபர் நவம்பரில் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ நமக்கு டிசம்பர் ஜனவரியில் ரிசல்ட் வந்து பிப்ரவரி மார்ச்சில் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அப்போது நம்மளுடைய ஓபிசி சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்கணும். ஒருவேளை வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு இல்லை சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கேன்சல் பண்ணிடுவாங்க. நமக்கு நம்மளோட ப்ரொவிஷனல் அலோகேஷனே கேன்சல் ஆயிரும்.
ஸோ அதனால தயவு செஞ்சு நீங்கள் ரிசர்வேஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வேலிடாக இருக்கா, நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ அந்த சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஒருவேளை இப்போ நவம்பரில் டிசம்பரில் முடிய போகுது அப்படின்னா அப்ளை பண்ணி ரினியூவல் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரீ பிளான்டாக. ஓகேங்களா, அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். லாஸ்ட் டேட் 31 ஜூலைக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் தான். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி மெட்ரிகுலேஷன் எக்ஸாம், அதாவது 10th பாஸ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ எல்லா டாக்குமெண்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்எஸ்சியோட ஓல்டு வெப்சைட்டில் நம்ம எல்லாருமே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ எஸ்எஸ்சிலேருந்து எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், சிஜியில் இருக்கட்டும், சிஹெச்எஸ்எல் எது வந்தாலும் நம்ம அப்படியே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருப்போம். பட் இப்போது எஸ்எஸ்சி புதுசாக ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ssc.government.in அப்படிங்கிறது தான் நியூ வெப்சைட். அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ssc.nic.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது இனிமேல் ஃபங்க்ஷனல் ஆகாது. ஸோ நீங்கள் ssc.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பழைய வெப்சைட்டை ஸ்லோவாக டீஃபங்க்ஷனல் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸு எல்லாமே இந்த நியூ வெப்சைட்டில் தான் நமக்கு வருது. ஓல்டு வெப்சைட் ஃபங்க்ஷனல் இல்லை. ஸோ நம்ம நியூ வெப்சைட்டில் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் தான். ஸோ அதுக்கு நம்ம கொடுக்கப்படுற ஃபோட்டோ ரொம்பவே முக்கியங்க. கரெக்டாக பிளைன் பேக்ரவுண்டாக இருக்கணும், நல்ல குட் லைட்டிங்கில் இருக்கணும், பர்ஃபெக்டான ஒரு ஃபார்மல்ஸில் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். நீங்களாக ஃபோனில் செல்ஃபி எடுத்து அதெல்லாம் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆகிரும். ஸோ ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஸ்டூடியோ போயிட்டு டிஎஸ்எல்ஆரில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு பிளைன் பேக்ரவுண்டில் நல்லா கிளியராக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வச்சுக்கோங்க. ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். நீங்கள் ஸ்பெக்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஸ்பெக்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுருங்க. ஃபோட்டோ எடுக்கிறப்போ எந்த ஒரு ஸ்பெக்ஸோ மாஸ்க்கு கேப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே, ஃபோட்டோ நல்லா கிளியராக போட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஃபோட்டோனால கூட நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ ப்ரோ அப்படின்னா 100 rupees பே பண்ணணும். அது ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ், அதுவும் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு. நீங்கள் உமன் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது, 0 அப்ளிகேஷன் ஃபீ. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, 0. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். ஓகேங்களா, பட் ஜென்ரல் ஓபிசி மேல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஆன்லைன் பேமெண்ட் தான். அப்ளிகேஷன் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அது எப்போ கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஆகஸ்ட் 16, 17 அந்த 2 daysல நம்ம அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, ஏதாவது மாற்றி ஃபில் பண்ணிட்டோம், டேட் ஆஃப் பர்த்தோ நேமோ இல்லை ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் கரெக்ஷன் சார்ஜ் பே பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் கரெக்ஷன் பண்ணுறப்போ 200. திருப்பியும் மறுபடியும் அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, மறுபடியும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 500. இது எந்த ஒரு ஜெண்டராக இருந்தாலும் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி யாராக இருந்தாலும் 200 rupees கரெக்ஷன் சார்ஜ் பே பண்ணி மட்டும்தான் கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க. எக்ஸாம் சென்டர் இது ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் நடக்கக்கூடிய காமனான எக்ஸாம். ஸோ எந்தெந்த டிவிஷனில் நமக்கு எந்தெந்த லொக்கேஷனில் எக்ஸாம் சென்டர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். நம்ம சதர்ன் ரீஜனில் வருவோம். ஸோ சென்னையில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாரும் நமக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கும். நம்ம அங்கே அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ எக்ஸாம் சென்டரை கடைசி நேரத்தில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. எக்ஸாம் நம்ம இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம், இல்லை எனக்கு தமிழ் தான் தெரியும், தமிழ் மீடியம் அப்படின்னா நீங்கள் தமிழ் கூட சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் தமிழ்லேயே அட்டன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஓகே, என்ன எக்ஸாம், என்ன டாபிக், என்னென்னலாம் இருக்கும், எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 செஷனுங்க. பார்ட் ஏ பார்ட் பின்னு சிம்பிளாக வச்சுக்கோங்க. பார்ட் ஏ அதாவது ஃபஸ்ட்டு செஷனில் நமக்கு 2 கேட்டகரி இருக்கும். ஒன்று நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, இன்னொன்று ரீசனிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ரெண்டுலேயுமே ஈச் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 120 மார்க்ஸுக்கு இருக்கும். 45 minutes டைம். ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம குவாலிஃபைங் பர்சன்டேஜ் மட்டும் எடுத்து நம்ம குவாலிஃபை ஆனால் போதும். அதுக்கடுத்து செஷன் 2ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ அதில் ஈச் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும் 75 மார்க்ஸுக்கு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 75 நமக்கு 150. ஓகேங்களா, 150 மார்க்ஸுக்கு இந்த எக்ஸாம். ஸோ இந்த 150க்கு நம்ம எவ்வளோ மார்க், அதுதான் கட் ஆஃப், அதுதான் நீங்கள் இந்த போஸ்டிங்கை வாங்க போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ண போகுது. ஸோ அது ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த மார்க், ஸோ இதுதான் இதுக்குண்டான சிலபஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இந்த சிலபஸ்க்கு என்னென்ன கவர் பண்ணணும், இந்த டாப்பிக்கு என்னென்ன கவர் பண்ணணும், இதுக்கு என்ன, இந்த இங்கிலீஷ்க்கு என்னென்ன டாபிக் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக கொடுத்துட்டாங்க. ஒருவேளை நீங்கள் ஹவால்தார் போஸ்ட்டுக்கு இல்லைங்க இருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் உங்களுடைய இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஹைட்டு, செஸ்ட்டு எல்லாமே இங்கே கொடுத்துருக்க சைஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க.
ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன், ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ வில்லிங் இருக்கிறீங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எஸ்எஸ்சிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன். லாஸ்ட் டேட் ஜூலை 31 அப்ளை பண்ணணும். பட் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. உடனே இந்த வீடியோ பார்த்தோன்னே அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா நானே நிறைய டைம் சிரமப்பட்டிருக்கேன். கடைசி நேரத்தில் வெப்சைட் ரொம்ப ஸ்லோவாயிடும், அப்ளை பண்ணவே முடியாது. ஸோ அதனால வெப்சைட்னாலும் அப்ளை பண்ண முடியாமல் போகக்கூடாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உடனே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஜாப்